सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. 71வது ஸ்லோகம். ஜனகர் தன்னுடைய பிரவரத்தை சொல்றார். ஏவம் ப்ருவாணம் ஜனகஹ பிரத்யுவாச்ச கிருதாஞ்சலிஹி ஸ்ரோதுமர்ஹசி பத்ரந்தே குலம் ந பரிகீர்த்திதம். தசரதர் வசிஷ்டரை கூப்பிட்டு தன்னுடைய பிரவரத்தை சொன்னார். ஜனகரே தன்னுடைய பிரவரத்தை சொல்றார். இதுல சாஸ்திர மரியாதையும் ஒண்ணு இருக்கு. முதல்ல என்னன்னாக்க, இப்ப சாதாரணமா கல்யாணத்துல பார்க்கும்போது இந்த பிரசுத்மந்தா தேசான சேர்ந்து இவன் பையன் என்ன பண்றான், வரப்பிரேஷனம்னு பேரு. இப்ப எல்லாமே மொத்தமா பொண்ணெல்லாம் வரப்பிரேஷனம்னா ஒவ்வொரு வரப்பிரேஷனத்துக்கெல்லாம் கூட தனியா அனுக்க பண்ணி வரப்பிரேஷனம் அதெல்லாம் போய் கேட்டுன்னு வரணும். சித்தார்த்தாவயம்னு இந்த மாதிரி இந்த குளத்துல பிறந்த பிள்ளைக்கு இந்த குளத்துல இருந்து இந்த கோத்திரத்துல இருந்து இந்த பொண்ணை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவ கேட்பா. கேட்ட உடனே கன்யாபிதா அங்க இருந்து தாசியாமி தாசியாமி தாசியாமின்னு ஒரு 3 தடவை சொல்லுவார். சொன்ன உடனே அதை கேட்டு சித்தார்த்தாவயம் அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லணும். சொன்ன உடனேதான் பிள்ளை கல்யாணத்துக்கு கிளம்புறது. இப்ப அது ஒரே மேடையிலேயே உடனே நடக்கிறதுனா கூட இப்ப வரனுடைய கோத்திரத்தையும் பிரவர்த்தையும் சொல்றது பிராமணாள், அதாவது இந்த புரோஹிதாளி வாழ்லாம் தான் யார் இருக்காளோ, அதாவது யுக்மான் சமவேதான் பிராமணான் பிரகுனியாத் அப்படின்ட்டு சூத்திரமே. யுக்மான் ரெட்டப்பட பிராமணால் அனுப்பணும், குறைஞ்சது 4 பேராவது இருக்கணும். சோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா கல்யாண மண்டபத்துல ஒரு வாத்தியார் மட்டும் இருந்தா போறாது, 4 பேராவது வேணும். யுக்மான் சமவேதான் அவ ஒத்து இருக்கணும், தங்களுக்குள்ள ஒத்த கருத்துடையவாளா இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் ஒண்ணு சொல்லும் போது இன்னொருத்தர் 2 குறுக்க பேசுறவாளா இருக்கக்கூடாது. யுக்மான் சமவேதான் பிராமணான் பிரகுனியாத் அப்படின்னா. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, வரனா இருக்கிற காரணத்தினால சாஸ்திர பிரகாரம் இவர் சொல்லலாம், புரோஹிதர் வரனுடைய பிரவர்த்தலாம் சொல்லலாம். அதோட ஜாமாதா மாப்பிள்ளைங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, தசரதர் தன்னுடைய குலகுருவை கூப்பிட்டு நீங்க எங்களுடைய பெருமையை சொல்லுங்க, நானே சொன்னா நல்லா இருக்காது. ஏன்னா அவ பொண்ணை கொடுக்க போறா, பொண்ணு இந்த இடத்துக்கு வரப்போறா. பொண்ணு வரும்போது நம்ம அழிச்சுக்க போறோம் போது நம்மளுடைய பெருமையை நம்மளே சொல்லக்கூடாது. சோ அதனால 4 பேர் எங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோ எங்களை பத்தி. ஏன்னா பொண்ணு முழுக்க இனிமே பர்மனண்டா இந்த இடத்துல இருக்க போறா, அதனால எப்படி இருக்குவா என்ன ஏதுங்கிறது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்களே எங்களை பத்தி சொல்லி இந்த இடத்துக்கு நல்லா இருக்காது இல்லையா அப்படிங்கிறதுக்கு. சோ அதனால என்ன பண்றாரு, வசிஷ்டர் கூப்பிட்டு சொன்னார். வசிஷ்டர் சொன்னார், விஸ்வாமித்தர் எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வசிஷ்டர் சொன்னார். இப்ப அதே மாதிரி சதானந்தரையோ வேற யாரையாவது கூப்பிட்டு ஜனகர் சொன்னாக்க அது அவ்வளவு பெருமையா இருக்காது. அதாவது பொண்ணோட அப்பாங்கிறது என்ன ஆகும், பிள்ளையோட அப்பா கொஞ்சம் ஒரு கை வசந்த கை, அதனால பிள்ளையோட அப்பா சொல்லும் போது என்ன ஆகலாம், அவர் யாரை விட்டாவது சொல்லலாம். வசந்த கைங்கிறது மட்டும் இல்ல, இப்ப நான் சொன்ன மாதிரி. ஏன்னா நம்ம போற இடத்துல பொண்ணு அனுப்புற இடத்துல பொண்ணு இனிமே பர்மனண்டா இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவா எப்படி இருக்க போறா, 4 இடத்த விசாரிக்கணும், 4 பேர் சொல்லணும், 4 பேர் இவாளுடைய பெருமையை பேசுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போனோம்னாக்க சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா பொண்ணை பெத்தவா தானே சொல்லணும். தசரதற்கு எதிர்க்க வேற யாராவது விட்டு சொல்றதுங்கிறது மரியாதை இல்ல அப்படிங்கறதுனால தானே சொல்றார். அதான் ஏவம் ப்ருவாணம். வசிஷ்டர் இப்படி சொல்லி முடிச்ச உடனே, இக்ஷ்வாகுடைய குலத்தினுடைய கீர்த்தியை சொல்லி முடிச்ச உடனே, ஜனகஹா பிரத்யுவாச்ச கிருதாஞ்சலிஹி, ஜனகஹா கிருதாஞ்சலிஹி பிரத்யுவாச்ச நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிச்சார். ஸ்ரோதுமர்ஹசி பத்ரந்தே குலம் ந பரிகீர்த்திதம். பத்ரந்தே நல்லது. எங்களுடைய இந்த ஸ்வஸ்திங்கிற வார்த்தையும் பத்ரம் அப்படிங்கிற வார்த்தையும் சாதாரணமா நல்லது, நம்ம தமிழ்ல சும்மா அப்படின்னு சொல்ல பாருங்க, அந்த மாதிரி ஒரு நல்லது அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு. இங்கிலீஷ்ல கூட குட் லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி அச்சா அப்படிங்கலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள். அதாவது ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது சொல்லிக்கிறது. அதே மாதிரி ஸ்வஸ்தி ஸ்ரீமத் அகில பூமண்டல அலங்கார், அதே மாதிரி ஸ்வஸ்தி வாசனம்னு சொல்லுவா. ஸ்வஸ்தி வாசனம்னா பிராமண ஆசீர்வாதம் பண்ணும்போது ஸ்வஸ்தி அசி எஜமானசிய அப்படின்னு ஆரம்பிக்கிறா இல்லையா, ஸ்வஸ்தி அசி எஜமானசியன். அதே மாதிரி நம்ம கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது கூட ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்வஸ்தி நிகழும் மங்களகரமான அப்படின்னு அர்த்தம். சோ ஸ்வஸ்தி ஸ்ரீ நிகழும் மங்களகரமானது ஸ்வஸ்திங்கிறது அது சேர்த்து ஒரே சென்டென்ஸ் இல்ல, ஸ்வஸ்திங்கிறது அங்க ஃபுல் ஸ்டாப். நீங்க இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட எல்லாமே என்ன ஸ்வஸ்தி அப்படின்னு ஆரம்பிக்கும், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி. அதே மாதிரி பத்ரந்தே ஸ்ரோதுமர்ஹசி பத்ரந்தே, பத்ரங்கிறது தனி. குலம் ந பரிகீர்த்திதம் நஹா பரிகீர்த்திதம் குலம் ஸ்ரோதுமர்ஹசி.
எங்களுடைய பெருமை பெற்ற குலம், நல்ல புகழ் வாய்ந்த எங்களுடைய குலத்தை ஸ்ரோதுமர்கசி. அது நீ கேட்க ஐ மீன் கேளு அப்படின்னு அர்த்தம். ஸ்ரோதுமர்கசி கேட்க அருகதை உடையவனாக இருக்கிறான்னு சாதாரண டிரான்ஸ்லேஷன். நீ கேளுன்னு அர்த்தம். அது கேளுதான். பிரதானேகி முனிஸ்ரேஷ்ட குலம் நிரவசேஷதா. பிரதானேகி கன்னியாதானம் பண்ணும்போது நகா குலம் நிரவசேஷதா வக்தவ்யம் குலஜாத்தேன தன் நிபோதத மகாமதே. குலஜாத்தேன குலத்துல பிறந்தவாளால நிரவசேஷதா குலம் வக்தவ்யம், அதாவது அந்த குலத்தினுடைய பெருமை பூர்ணமாக சொல்லப்படணும். நம்ம இப்ப 3 தலைமுறை தான் சொல்றோம், பூர்ணமாக சொல்லப்படணும். தன் நிபோதத்தை ஏன்னா 7 தலைமுறை வரைக்கும், அதாவது அப்பாவோட தலைமுறையில 7 தலைமுறை, அம்மாவோட தலைமுறையில 3 தலைமுறை எல்லாம் ஒரே கோதத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா இருக்கு இல்லையா. அதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த 7 தலைமுறை தெரிஞ்சா தானே உறவு எப்படி இருக்கா ஏதா இருக்கா அப்படின்னு தெரியும். நல்லா குறைஞ்சது 3 தலைமுறையாவதுன்னு வந்து நின்றுட்டு இப்ப அவ்வளவுதான். ராஜா பூத் த்ரிஷு லோகேஷு விஸ்ருத ஸ்வேன கர்மணா நிமிஹி பரம தர்மாத்மா சர்வ சத்வவதாம் வரஹா. ராஜா அபூத், ராஜா யாருன்னா த்ரிஷு லோகேஷு ஸ்வேன கர்மணா விஸ்ருதா, தன்னுடைய கர்மாவாலே விஸ்ருதா அறியப்பட்டவனாக ஒருத்த இருந்தான். நிமிஹி பரம தர்மாத்மா, நிமிஹின்னு ஒருத்த இருந்தான் பரம தர்மாத்மா. அவன் தன்னுடைய கர்மாவனாலேயே, தன்னுடைய அதாவது தான் பண்ண உத்தமமான கர்மாவனாலேயே எல்லா உலகத்திலையும் அறியப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னார். என்ன விஷயம்னா அவனைதான் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டாலும், அதாவது யாருக்குமே மனுஷாளுக்கும் கண்ணை இமைக்காம இருந்தது, தேவர்களுக்கும் கண்ணை இமைக்காம இருந்தது. அப்படி இமைக்காம இருந்ததுனாக்க மனுஷாளுக்கு ரெஸ்ட் எடுத்துக்க முடியாம போயிடுமே. இதெல்லாம் இருந்ததுனால நிமியை போய் நீ இவாளுடைய கண்ணில் உட்காந்துக்கோ அப்படின்னு உடனே நிமி சரி அப்படின்ட்டு என்ன பண்ணா, தன்னை தியாகம் பண்ணல அவ கண்ணில் உட்காந்துட்டான். அதுல இருந்தா கண்ணை இமைக்க ஆரம்பிச்சது. நிமிஷாள்னு பேரு. மனிதர்களுக்கு நிமிஷாள், தேவர்களுக்கு எல்லாம் அனிமிஷாகா, கண்ணை இமைக்காதவர்கள், மனிதர்கள் இமைக்கிறவர்கள். அந்த நிமிங்கிறவன் தன்னை அந்த மாதிரி என்ன பண்ணான், ஒப்பு கொடுத்தான். அதனால தன்னுடைய கர்மாவனால விஸ்ருதா ஸ்வேன கர்மனா, தன்னுடைய கர்மாவனால 3 லோகத்திலையும் புகழ் பெற்றவன் நிமிஹி. ஏன்னா தேவர்களையும் இப்ப என்ன சொல்றோம், மனிதர்களை வந்து இமைக்கிறவர்கள்னு சொல்றது இல்ல, தேவர்களையும் இமையாதவர்கள். சோ அந்த கண் இமைக்காதவர்கள் அப்படின்னு அவள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்ட வேண்டியிருக்கு. சோ அப்ப இந்த நிமியினுடைய கர்மா தேவலோகம் மனுஷலோகம் எல்லா லோகத்திலையும் புகழ் பெற்றிருக்கு. சர்வ சத்வவதாம் வரஹா, அந்த மாதிரிலாம் சாதாரணமா யாரால பண்ண முடியும். சர்வ சத்வவதாம், எல்லா மனதிலையும் உடம்புலையும் தைரியம் இருக்கிறவர்கள் இருக்காங்களே, அப்படிப்பட்ட தைரியம் உடையவர்கள் அவ்வளவு பேருக்கு நடுவுலையும் மிகவும் புகழ் பெற்றவன், சிரேஷ்டன் அப்படின்னு அர்த்தம். தஸ்ய புத்திரோ மிதிர் நாம ஜனகா மிதி புத்திரகா, தஸ்ய புத்திரஹா மிதிஹி நாம ஜனகா. அந்த மிதின்னு இருந்தான். அந்த மிதி புத்திரகா பிரதமோ ஜனகோ ராஜா. அவன் என்ன பண்ணான், அவனுடைய புள்ள வந்து ஜனக, அதாவது அந்த மிதியினுடைய பேர்னால்தான் மிதிலான்னு வந்தது. அந்த மிதியினுடைய புள்ளதான் ஜனகன். அவனுடைய பேர்னால எல்லாருக்குமே ஜனகால்னு பேர் வந்துருத்து. எங்க எல்லாருக்குமே ஜனகர்கள். அதுக்கப்புறம் அந்த டைனாஸ்டி நேம் மாதிரி ரகுவனுடைய பிள்ளைகள் ராகவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஜனகா அப்படின்னு. ஜனகோவை மிதி புத்திரகா பிரதமோ ஜனகோ ராஜா, அவன் தான் பிரதமஹா ஜனகா ராஜா. ஜனகாத பியுதாவசுகு. அதனால அந்த எங்க எல்லாருக்கும் அந்த உதாவசுகு ஜனகர்னு பேர் வந்த அந்த ராஜா இருக்கானே, அவனுடைய புள்ள உதாவசுகு. உதாவசோஸ்து தர்மாத்மா ஜாதோவை நந்திவர்தனஹா. அந்த உதாவசனுடைய புள்ள நந்திவர்தனன். நந்திவர்த சுதசூரஹா சுகேதுர் நாம நாமதஹா. நந்திவர்தனுடைய புள்ள சூரன், ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கக்கூடியதா வீரம் பொருந்தியவனான சுகேதுகு, சுகேதுன்னு பேரு. நாம அப்படின்னு சொன்னோம்னாக்க பிரசித்தம்னு அர்த்தம். நாமா அப்படின்னா பெயருடையவன், நாம அப்படின்னா பிரசித்தஹா. பிருஹத்ரதஸ்ய சூரோபூத் மகாவீர பிரதாபவான். பிருஹத்ரதஸ்ய சுகேதோரபி தர்மாத்மா தேவராதோ மகாபலஹா. சுகேதுவனுடைய புள்ள தேவராதன் மகாபலஹா. தேவராதஸ்ய ராஜர்ஷேகே பிருஹத்ரத இதி ஸ்மிருதஹா. தேவராதன்கிற ராஜர்ஷி போல், விஸ்வாமிதர் ராஜர்ஷின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி ராஜர்ஷி போல விளங்கிட்டு இருந்தவன். அவனுடைய புள்ள வந்து பிருஹத்ரதஹா. பிருஹத்ரதஸ்ய சூரோபூத் மகாவீர பிரதாபவான். பிருஹத்ரதனுக்கு மகாவீரன் அப்படிங்கிற புள்ள பிரதாபவான். மகாவீரஸ்ய திருதிமான் சுதிருதி சத்திய விக்ரமஹா. மகாவீரனுடைய புள்ள சுதிருதி. சுதிருதிக்கு 2 அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார், திருதிமான் சத்திய விக்ரமஹா. திருதிமான் ஸ்டெட்ஃபாஸ்ட், சத்திய விக்ரமஹா அதாவது பிறழாத வீரம் பொருந்தியவன், யார்ட்டையும் எந்த இடத்துலயும் எப்பவும் தோக்காதவன்.
இவர்கள் இப்ப நிமி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நிமியினுடைய பெருமையை இந்த இடத்துல சொல்லல, விஷ்ணு புராணங்கள் எல்லாம் நிமியினுடைய பெருமையை சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த ராஜாக்களுடைய பெருமைகள்லாம் வேற புராணங்கள். என்ன இந்த இடத்துல வந்து ராமருக்கும் சீதைய ராமாயணம் இல்ல சீதாயா சரிதம் மகத்துன்னு ராமாயண கதையா இருக்கிறதுனால பிரதானமா ராமாயணத்தினுடைய கதையை மட்டும் சொல்லின்னு போறார். பாக்கி கதையெல்லாம் வந்து இப்ப தசரதர் வந்து இந்த சம்பராசுர யுத்தங்கள்லாம் கூட விஸ்தாரமா இந்த இடத்துல கதையா சொல்லின்னு வரல, எல்லாமே ரெஃபரன்ஸ் ஆகும், சின்ன சின்ன டிட்பிட்ஸா வந்து சொல்லின்னு போறார். அந்த மாதிரி நிமியினுடைய இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த ராஜா ஒவ்வொருத்தரும் பிரதாபவான், சத்திய விக்ரமஹா, அமித விக்ரமஹான்லாம் சொன்னாக்க இவளுடைய பெருமைகள்லாம் பாக்கி புராணங்கள்ல இருந்து பத்ம புராணாதிகள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சுதிருதேரபி தர்மாத்மா திருஷ்டகேது சுதார்மிகா. சுதிருதினுடைய புள்ள திருஷ்டகேது. திருஷ்டகேதோஸ்ட ராஜர்ஷேகே ஹரியஸ்வ இதி விஸ்ருதா. திருஷ்டகேதுவும் சுதார்மிகான்னு அட்ஜெக்டிவ் போட்டார். அவனும் ராஜர்ஷி. அவனுடைய புள்ள ஹரியஸ்வஹா. ஹரியஸ்வசிய மருஃப் புத்திரஹா மரோஃப் புத்திர பிரதீந்தகா. ஹரியசனுடைய புள்ள மரு, மருவனுடைய புள்ள பிரதீந்தகன். பிரதீந்தகஸ்ய தர்மாத்மா ராஜா கீர்த்திரத சுதா. பிரதீந்தகனுடைய புள்ள கீர்த்திரதன். புத்திர கீர்த்திரதஸ்யாபி தேவமீட இதி ஸ்மிருதா. கீர்த்திரதனுடைய புள்ள தேவமீடன். தேவமீடஸ்ய விபுதா. தேவமீடனுக்கு விபுதன். தேவமீடான தேவர்களாலையும் சுத்திக்கப்பட்டவன் அர்த்தம். அவனுடைய புள்ள விபுதா. விபுதஸ்ய மஹீத்ரகா. மஹீத்ரக சுதோ ராஜா கீர்த்திராதா. மஹீத்ரகனுடைய புள்ள கீர்த்திராதா. கீர்த்திராதஸ்ய ராஜர்ஷேர் மகாரோமா விஜாயத்தை. கீர்த்திராமாவோட புள்ள மகாரோமான் பேரு. மகாரோம்னஸ்து தர்மாத்மா ஸ்வர்ணரோமா. மகாரோம்னனுடைய புள்ள ஸ்வர்ணரோமா. ஸ்வர்ணரோம்னஸ்து ராஜர்ஷேர் ஹ்ரஸ்வரோமா விஜாயத்தை. அவனுடைய புள்ள ஹ்ரஸ்வரோமா. தஸ்ய புத்திரத்வயம் ராஜ்யா. அந்த ஹ்ரஸ்வரோமாவுக்கு 2 பிள்ளைகள். தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனஹா. தர்மஜ்ஞாயும் மகாத்மாவாயும் இருந்த ஹ்ரஸ்வரோமாவுக்கு 2 பிள்ளைகள். ஜேஷ்டஹா அகம் அனுஜஹா பிராதா மம வீரஹா குஷத்வஜஹா. அகம் ஜேஷ்டஹா. அந்த 2 பிள்ளைல நான் தான் பெரியவன், சீரத்வஜன், நான் பெரியவன். மம பிராதா வீரஹா குஷத்வஜஹா. என்னுடைய பிராதா அனுஜன் குஷத்வஜன். தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனஹா அப்படின்னு சொன்னோம்னாக்க தர்மஜன் அப்படின்னா சட்டம் தெரிஞ்சவன், மகாத்மானா நியாயம் தெரிஞ்சவன். அதாவது சட்டம் நியாயம். சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் சமானமா இருக்க போறது. அது யார் என்ன பண்ணினாலோ பண்ணினவாளுக்கு பண்ணினதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்க வேண்டியது சட்டம். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ட்டு அது இந்த மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். அவன் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கா அதுக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா சட்டத்தினால எல்லா சூழ்நிலைகளையும் லிஸ்ட் பண்ண முடியாது. சட்டம் ஒரு குற்றத்தை சொல்லும், குற்றத்துக்கான தண்டனையை சொல்லும். சோ அந்த எந்த சூழ்நிலையில இந்த குற்றம் நடந்ததுன்னு எல்லா சூழ்நிலையும் பார்க்க முடியுமோ? ஒவ்வொரு சூழ்நிலையும் லிஸ்ட் பண்ண முடியாது. எவ்வளவு சூழ்நிலையை லிஸ்ட் பண்ணாலும் அந்த சூழ்நிலைக்கு மேல என்ன பண்ணலாம், இன்னும் காம்ப்ளெக்ஸா இன்னொரு புது சூழ்நிலை வரலாம். சோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது சூழ்நிலைகளை பார்த்து அது மிட்டிகேட் பண்றதா அப்படின்னு பண்ணும்பொழுது இம்பார்ஷியலா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவனாக, அதனாலதான் மகாத்மான்னு பேரு. சோ அந்த மாதிரி நியாயத்தையும் சட்டத்தையும் ஒழுங்கே பார்க்கக்கூடியவர்கள். வெறும் சட்டத்தை மட்டும் பாக்குறவனா இருந்தா தர்மஜ்ஞா. சாதாரணமா ஜனங்களுக்கு கருணை பொருந்தினவனா இருந்தா மகாத்மா. சட்டம் கருணை ரெண்டுத்தையும் சேர்த்து பாக்குறவனா இருந்தா தர்மஜ்ஞா மகாத்மா. சோ இந்த ஹரியம் இந்த ஹ்ரஸ்வரோமாங்கிறவன் எப்படி இருந்தான், மகாத்மாவாயும் இருந்தான், தர்மஜ்ஞனாயும் இருந்தான். அகம் ஜேஷ்டா அனுஜா மம பிராதா வீரஹா குஷத்வஜா. மாம் து ஜேஷ்டம் பிதா ராஜ்யே சோபிசிஷ்ய பிதா மம. எங்க அப்பா என்ன பண்ணார், மாம் து ஜேஷ்டம் மூத்தவனா இருக்கிற என்ன ராஜ்யே அபிஷிச்சிய என்ன ராஜாவா பட்டத்துல உட்கார வச்சுக்கிட்டு குஷத்வஜம் சமாவேசிய பாரம். குஷத்வஜம் பாரம். பாரம்னாக்க பாத்துக்கப்பட வேண்டியவனாக, போஷயித்தவ்யம் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டிய. குஷத்வஜன் ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பான். சோ குஷத்வஜனை பாத்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணார், அண்ணாட்ட விட்டுட்டார். சோ என்ன பட்டத்துல, அதாவது 2 தம்பியும் பாத்துக்கணும், ராஜ்யத்தையும் பாத்துக்கணும். தம்பியை பாத்துக்கிறது, ராஜாவா இருக்கிறவனுக்கு தம்பியை பாத்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஏன்னா தம்பிக்கு பொறுப்பை கொடுக்கறதா, பொறுப்பை கொடுக்காம இருக்கிறதா, எவ்வளவு பொறுப்பை கொடுக்கறது, பொறுப்பை இண்டிபெண்டா கொடுக்கறதா இல்லையா, இதெல்லாம் குடும்ப சொத்தை பாகம் பிரிக்கிறதா பிரிக்காம இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி. சோ என்ன பண்ணார், குஷத்வஜனையும் தெங்கிட்ட கொடுத்துட்டு வனங்கதா அவர் ஜாலியா காட்டுக்கு தபஸ் பண்றதுக்கு போயிட்டார். விருத்தே பிதரி சொர்யாதே. காட்டுக்கு போனா கூட நான் என்ன பண்ணிருந்தேன், அப்பா டிஸ்கஷனுக்கு அந்த இதுக்கெல்லாம் கன்சல்டேஷன் பண்ணிருந்தேன். சோ விருத்தே பிதரி சொர்யாதே, எங்க அப்பா வயசான காலத்துல சொர்க்கத்துக்கு போனா விட்டு தர்மேன துரமாவகம் பொறுப்பு எடுத்துட்டேன் தர்மத்தோட கூடவே. பிராதரம் தேவ சங்காசம் ஸ்னேகாத் பஷ்யன் குஷத்வஜம். அவனை அன்போட ஆதரவோட நான் பார்த்துட்டு இருந்தேன். கசியச்சித் வத காலசிய சாங்காசியாத் ஆகத புரா. சாங்காசியம்னு ஒரு ஊரு,
அந்த ஊர்ல இருந்து கசிச்சித் வத காலசி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ராஜா வரான், சுதன்வா. அவன் வீரியவான், ரொம்ப வீரியவானான ராஜா சுதன்வா. மிதிலாம் அவரோதகா. மிதிலாம் அவரோதகானா, அவரோதகானா இன்வேடர், மிதிலையே முற்றுகையிடுறான். அவன் அங்க இருந்து சாங்காசியத்துல இருந்து சுதன்வான்ற ராஜா மிதிலையே முற்றுகையிட்டான். சச்சமே பிரேஷயா மாச சைவம் தனுர் அனுத்தமம் சீதாச்ச கன்யா பத்மாட்சி மக்கியம் வை தீயதாமிதி. நேர கேட்கல, முற்றுகையிட்டு என்ன பண்றான், நீ வச்சிருக்கிற மிக வசதியான அந்த சைவம் தனுகோ சிவதனுசையும் சீதையும் ரெண்டுத்தையும் எங்கிட்ட ஒப்படைச்சிரு, எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேக்குறான். தஸ்ய அப்பிரதானான் மகர்ஷே யுத்தமாசீத் நயாசக. நான் அது ரெண்டுத்தையும் அவனுக்கு கொடுக்க தயாரா இல்ல. தஸ்ய அப்பிரதானாத் யுத்தமாசீத் மயாசக, என்னோட கூட அவனுக்கு சண்டை ஏற்பட்டது. ச ஹதஹா விமுகோ ராஜா சுதன்வாது மயாரணே. ச ராஜா சுதன்வா விமுகா, என்னால புறமுதுகு காட்டும்படி செய்யப்பட்டான், அதாவது திரும்பி ஓடும்படி செய்யப்பட்டான். அதாவது அவன் பட திரும்பி ஓடிட்டு சஹாஹதஹா, அவனும் கொல்லப்பட்டான். நிகத்தியதம் முனிஸ்ரேஷ்ட சுதன்வானம் நராதிபம் சாங்காஷியே பிராதரம் சூரம் அபியசிஞ்சன் குசத்வஜம். சோ அவனை கொன்னுட்டு நராதிபம், நரர்களுக்கு ராஜாவா இருந்த சாங்காசியத்தினுடைய அதிபரா இருந்த சுதன்வாவை கொன்னுட்டு சாங்காசியே, அந்த சாங்காசியம்ங்கிற ராஜால பிராதரம் சூரம் அபியசிஞ்சம், வீரனான என்னுடைய இவன் இருக்கான சகோதரன் குசத்வஜன், அவனை அபியசிஞ்சம், அவனை என்ன பண்ண, பட்டாபிஷேகம் செய்து வைத்தேன். கனியான் ஏஷமே பிராதா, ஏற்கனவே குசத்வஜனவான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார், அதனால இங்க இருக்கார். இதுதான் ஏஷஹா மே கனியான் பிராதா, இவர் தான் என்னுடைய இளைய சகோதரன். அகம் ஜேஷ்டா மகாமுனே ததாமி பரமப்ரீதா. பரமப்ரீதா மிகுந்த சந்தோஷத்துடன் வத்வௌ தே ததாமி, ஹே முனிப்புங்க. ஏன்னா வசிஷ்டர் தான் சொன்னார், வசிஷ்டத்தை தான் நம்ம சொல்லணும். அதாவது என்ன பண்ணோம், தாஸ்யாமின்னு சொல்ல போறது வந்து கேட்கிற பிராமணாள்கிட்ட. அதனால தே வத்வௌ ததாமி, இந்த ரெண்டு மணமகள்களையும் பின்னாடி வியாக்கியானத்துல எழுதுறார், ஸ்னுஷாத்வேன, உங்களுக்கு மாட்டு பொண்ணாக இவ ரெண்டு பேரையும் கொடுக்குறேன் அப்படின்னு. சோ ததாமி பரமப்ரீதா வத்வௌ தே முனிபுங்கவ சீதாம் ராமாய பத்ரந்தே ஊர்மிளாம் லக்ஷ்மணாயவை. ராமாய சீதாம், ராமனுக்கு சீதையும், ஊர்மிளாம் லக்ஷ்மணாய, ஊர்மிளைய லக்ஷ்மணனுக்கும். ஊர்மிளை இவனுக்கு அவரச புத்திரி. வீரிய சுல்காம் மமசுதாம் சீதாம் சுரசுதோபமாம். வீரிய சுல்காம், அதாவது இப்ப சிவதனுச ஆனமனம் பண்ணி அதனால ஜெயிக்கப்பட்டவளாக இருக்கக்கூடிய இந்த சீதை, வீரியத்தையே சுல்கமாக உடையவள். அப்படிப்பட்ட இவளை சுரசுதோபமாம் திதியாம் ஊர்மிளாம் செய்வ. திதியாம் ஊர்மிளாம், ஊர்மிளையும் வீரிய சுல்கதான். ஏன்னா யாரு சிவதனுச வளைக்கிறாளோ அவளுக்கு சீதையை கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கார், ஜனகர் பிரதிஜை பண்ணிருக்கார். அப்ப அந்த வீரிய சுல்கம் சிவதனுச வளைக்கிறவாளுக்கு தான் ஊர்மிளையும் கிடைக்க முடியும். ஏன்னா சிவதனுச சீதை கல்யாணம் ஆன விட்டுதான் ஊர்மிளை கல்யாணம் ஆக முடியும். சோ அவளும் கிட்டத்தட்ட வீரிய சுல்கியா தான் ஆறா. அந்த சிவதனுசு வளைக்கிற வரைக்கும் அவளும் காத்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறது இல்லையா. அதனால அவளும் வீரிய சுல்கா, அவளும் வீரத்தை காமிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. லக்ஷ்மணனும் ராமரை போலவே. இல்லைனாக்க தசரதர் விஸ்வாமித்திரரோட கூட லக்ஷ்மணனையும் அனுப்பிச்சிருப்பாரோ. ராமர் எந்த அளவுக்கு வீரனா இருக்காரோ அந்த அளவுக்கு லக்ஷ்மணனும் ராமனை எல்லா விதத்திலையும் ஒத்து இருக்கிறதுனால லக்ஷ்மணனும் சிவதனுசும் வளைக்க வல்லவர் அப்படிங்கிற ஒரு இதுல சீதைக்கு கல்யாணம் நடந்தா விட்டுதான் ஊர்மிளைக்கும் நடக்க முடியுங்கிறதுனால ஊர்மிளையும் வீரிய சுல்கா அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்றார். திதியாம் ஊர்மிளாம் செய்வ திரிர்வதாமி ந சம்சயா. திரிர்வதாமி 3 தடவை சொல்ற. இப்ப சொல்ல போறோம் கல்யாணத்துல தாஸ்யாமி தாஸ்யாமி தாஸ்யாமின்ட்டு, அந்த மாதிரி திரிர்வதாமி 3 தடவை கொடுக்கறதாக நான் 3 முறை கூறுகிறேன். ந சம்சயா. ததாமி பரமப்ரீதா வத்வௌதே முனிபுங்கவ. ஏற்கனவே சொல்லிட்டார், ததாமி பரமப்ரீதகான்னு சொல்லிட்டார், திரிர்வதாமின்னு சொல்லிட்டார், திருப்பியும் ததாமி பரமப்ரீதகான்னு சொல்லிட்டார் 3 தடவை. ராம லக்ஷ்மணயோகோ ராஜன் கோதானம் காரயஸ்வஹ. ராம லக்ஷ்மணயோகோ கோதானம் பித்ருகாரியம் ச பத்ரந்தே ததோ வைவாகிகம் குரு. வைவாகிகம் பித்ருகாரியம். இந்த இடத்துல கோதானம்ங்கிறது சமாவர்த்தனம்னு வியாக்கியானத்துல எழுதியிருக்கா. கோதானம்ங்கிறது என்னன்னாக்க சமாவர்த்தனத்தினுடைய ஒரு அங்கம். ஆக்சுவலா நம்ம யஜுர்வேதத்துல ரொம்ப பண்றது இல்ல, ரிக்வேதத்திலயும் சாமவேதத்திலயும் அந்த இது இருக்கு. அதாவது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரன் பண்றோம், விரதம் பண்றோம் இல்லையா, அந்த விரதத்துக்கு அதுல அஷ்டவிரதம்னு பேரு. ரிக்வேதம் சாமவேதங்கள்ல அஷ்டவிரதம்னு சொல்லுவா. அதாவது வேத விரதங்கள் 4. நம்ம இப்ப 4 விரதம், உபக்கிரமம் உற்சர்ஜனம்னு 4 விரதத்தை வச்சுட்டு இருக்கோம். அதாவது பிராஜாபத்திய சௌமியா ஆக்னேய வைசுதேவன்ற மாதிரி இந்த விரதங்களை வச்சுட்டு இருக்கோம். 4 வேதத்துல இந்த 4 ரிஷிகள் பிரஜாபதி
சோமன், விஸ்வதேவன், அக்னி அப்படின்னு 4 ரிஷிகள். இந்த 4 ரிஷிகளால கண்டறியப்பட்ட பாகங்களை அத்தியனம் பண்றதுனால இந்த 4 விரதங்கள் வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு. இது தவிர என்ன இருக்குன்னாக்க உபனிஷத் விரதம், மகாவிரதம், மகாநாம்னி, கோதானம்னு அப்படி 4 விரதம். இந்த கோதானம்ங்கிறது யஜுர்வேதிகளும் பண்ணணும். கோதானம்ங்கிறது என்னன்னாக்க சௌளம் மாதிரி, சௌளவத் கோதானம், அக்னி கோதானம் இத்தியேக்கேன்னு ஆபஸ்தம்ப சூத்திரத்தெல்லாம் சொல்லிருக்காரு. சௌளமும் தனியா பண்றதுல உபநயனத்தோட சேர்ந்து நின்று போயிடுறது. அதாவது இதெல்லாம் கூட ஜாதகர்ம நாமகரணம் அன்னப்பிராசனம் வரைக்கும் ஜாதகர்ம நாமகரணம் சாதாரணமா 11 நாள், ஜாதகர்மம் பிறந்த உடனே பண்ணணும், இல்ல 11 நாள். அன்னப்பிராசனம்ங்கிறது 6ஆம் மாசம். சௌளம் 3வது வயசுல, சூடாகர்மா அதான் இந்த இது வைக்கிறது, குடுமி வைக்கிறதுக்காக. அதே மாதிரி சௌளம் பண்ணும்போது சௌளத்துக்கும் உபநயனங்கள்லாம் உண்டு, குமார போஜனம் உண்டு, எல்லாமே உண்டு. உபநயனத்துல மாதிரி சௌளத்துக்கும் குமார போஜனங்கள் எல்லாமே பண்ணலாம், பண்ணிட்டு வபனங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி கோதானம், கோதானத்துல என்ன ஆகும்னு சொன்னோம்னா சௌளத்துல முன்னாடி இருக்கிற யதா வைஷாம் குலதர்மஸ்யா திருவா பஞ்சவான்ட்டு குடுமி எப்படி இருக்கிறது. இப்ப ஆந்திர பிரதேச அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 குடுமி 5 குடுமி அப்படின்ற மாதிரி இருக்கும். பின்னாடி எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருவா, அந்த மாதிரி இருக்கும். கோதானத்துல என்ன ஆகும்னாக்க முகட்சவரங்கள்லாம் கூட சேர்ந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஷேவிங்ன்ற மாதிரி வச்சுக்கலாம்னு. அதாவது இப்ப கல்யாணத்துல இது விரதத்தை ஆன உடனே ஷேவ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை மந்திரவத்தாகவே பண்ணணும். அதுக்கு கோதானம்னு பேரு. அது முடிஞ்ச உடனே சமாவர்த்தனம்ன்ற கர்மா வரும். இந்த கோதானங்கள்லாம் சமாவர்த்தனத்தோட சேர்ந்து வரும். அதனால கோதானம்ங்கிறது சமாவர்த்தனத்தை குறிக்கிறது. சமாவர்த்தனம்னு சொன்னோம்னாக்க படிப்பு முடிஞ்சு போயிடுது அப்படின்னு ஆச்சாரியனுடைய அணுகியோட கல்யாணம் பண்றதுக்காக இதுல இருந்து சமாவிரத்தா திரும்புறது. சோ சமாவர்த்தனத்தை, அதாவது விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு என்ன விரதம் நடந்துட்டு இருக்கோ அந்த விரதங்கள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அப்படின்னா. விரதத்திலேயே 2 விரதம். வேதாத்தியனம் பண்ணும்போது பிரம்மச்சரிய விரதத்தை பூர்ணமா அனுஷ்டிக்கணும். வேதாத்தியனத்தை முடிச்சுட்டு பாக்கி அதனுடைய அங்காத்தியனம் இல்ல அதனுடைய பாஷ்யங்கள் இதெல்லாம் வாசிக்கும் போது வேதாத்தியனத்துல இருக்கிற அளவுக்கு அவ்வளவு இது தேவையில்லை, வேகம், அதாவது அனுஷ்டானத்துல ஒரு தீவிரத்தை தேவையில்லை. பட் பிரம்மச்சரியாதி விரதங்கள்ல சில பாகங்களை அனுபவிக்கணும், சில பாகங்களை அனுஷ்டிக்கணும். அந்த விரதங்களை அனுஷ்டிச்சு முடிச்ச உடனே ஆச்சாரியன் என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கும்போது இந்த விரதங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறான். அதாவது அந்த கோதானம்னா என்ன அர்த்தம், அதுக்கு முன்னாடி வபனங்கள்லாம் பண்ணிக்கப்படாது. அதாவது சவரம் பண்ணிக்கிறதா இருந்தாக்க, அதாவது இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஆவணை ஆட்டம் மாதிரி, அந்த மாதிரி என்னைக்கு பண்ணணும்னு அங்கமா விதிச்சிருக்கோ அந்த விதிக்கப்பட்ட நாள்ல தான் பண்ணிக்கணும், தன்னை பாத்துக்கப்படாது அப்படிங்கிறது இருக்கு. இந்த சமாவர்த்தனத்துல இருந்து என்ன பண்ணலாம், சந்தனம் தடவிக்கிறது, இதெல்லாம் பண்றது, அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறது இத்தியாதிகள்லாம் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. சோ இவாளுக்கு அந்த விரதங்களை பூர்த்தி பண்ணி வச்சு, பிரம்மச்சரியாசிரமத்துல என்னென்ன விரதங்கள் இருக்கோ அந்த விரதங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி வச்சு, கோதானதி விரதங்களை பண்ணி, அதாவது விவாகத்துக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு க்ஷவரங்கள் இதெல்லாத்தையும் பண்ணி வச்சு. கோதானம்ங்கிறத கோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க முடி அப்படின்னு அர்த்தம். தானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கண்டனம்னு அர்த்தம். தோ அவகண்டனேன்னு தாது, அதாவது முடியெல்லாம் வெட்டி வச்சு அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு அலங்காரம் பண்ணி வச்சு சமாவர்த்தன கர்மாவையும் முன்னி வச்சுன்னு அர்த்தம். அதோட வைவாகிகம் பித்திருக்காரியஞ்ச நாந்தி சிராதம், விவாகத்துக்கு அங்கமாக விவாகத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய நாந்தியும் பண்ணி, வைவாகிகஞ்ச பித்திருக்காரியம் பத்ரந்தே ததோ வைவாகிகம் குரு. மகா ஹியத்ய, இன்னைக்கு மகா நட்சத்திரம், மகாபாகோ திருதியா திவசே, இன்னிலிருந்து 3வது நாள், இன்னிலிருந்து 3வது நாள் உத்தர பல்குனி. சோ பூரம் உத்தரம், இவளுக்கு சீதைக்கு உத்தர நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் தேவையில்லையா அப்படின்னா, எந்த பாதமோ அந்த பாதம் தான் கூடாது, பாக்கி பாதத்துக்கு தோஷம் இல்ல. அதனால மகாஹியத்திய பகவதே திருத்தீயா, அதனால என்ன எடுத்து அதுல 3வது பாதத்துக்கு மேல இருந்தா தோஷம் இல்ல அப்படின்னா அதுல ஜோதிஷ் சாஸ்திரத்துல விவேகம் விசேஷமா சொல்லியிருக்கா அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கார். 2-3 நட்சத்திரங்கள், அதாவது இன்வகாசு பிரசஜ்யந்தே அப்படின்னு சொல்லி இந்த மிருகசிரோ நட்சத்திரம், அனுஷம், சுவாதி, அதே மாதிரி 3 இது உத்தர பல்குனி, உத்தராஷாடா, உத்தரபுரோஷ்டபதா, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிற நட்சத்திரங்கள். இன்வகாசு பிரசஜ்யந்தே அப்படின்லாம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம், அதாவது பொண்ணுக்கும் இந்த நட்சத்திரங்கள் விசேஷமா சொல்லியிருக்கு, கல்யாணத்துக்கு இந்ததான். த்ரீனி உத்தராண்யபி ததா அர்க்க மக அனுராதா மூல அந்திய சோம கமலோத்பவான் யுடுன்னு இந்த தேவதைகளை அதிதேவதையா வச்சுருக்கிற நட்சத்திரங்கள்னு இதெல்லாம் விவாகத்துக்கு பிரசஸ்தமா எடுத்திருக்கிற நட்சத்திரத்தினால, அதாவது அந்த பாகத்துல தோஷம் இல்ல, அதனால இன்னில இருந்து 3வது நாள் முகூர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணார். பல்குன்யாம் உத்தரே ராஜன், பல்குன்யாம் உத்தரே, உத்தர பல்குனில ராஜன் வைவாகிகம் குரு, விவாகத்தை பண்ணலாம், அதுக்கு நீ என்ன பண்ணு, விவாகத்தை நடத்துற மாதிரி பண்ணு, அதாவது அனுமதி கொடு அப்படின்னு அர்த்தம். ராமலக்ஷ்மணையோர் அர்த்தே தானம் காரியம் சுகோதயம். சோ ராமலக்ஷ்மணையோர் அர்த்தே, ராமன் லக்ஷ்மணன் இவா 2 பேருக்கும் தானம் காரியம் சுகோதயம்.
அவளுக்கு நல்லதை பண்ணி வைக்கிறதான கன்னியாதானத்தை பண்ணலாம் அப்படின்னார். தமுக்தவந்தம் வைதேகம் விஸ்வாமித்ரோ மகாமுனிகி உவாச்ச வச்சனம் வீரம் வசிஷ்ட சகிதோன்றும். தம் உக்தவந்தம் வைதேகம். சோ இந்த மாதிரி உக்தவந்தம் இப்படி சொல்லி முடிச்ச வைதேகன் விதேகன் ஜனகன் இப்படி சொல்லி முடிச்ச உடனே விஸ்வாமித்ரோ மகாமுனிகி வசிஷ்ட சகிதா, வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் ரெண்டு பேரும் சேர்ந்துண்டு வீரம் நிருபம் ஜனகரை பார்த்து உவாச்ச சொன்னாங்க. அச்சிந்தியான் அப்பிரமேயானி குலானி நரபுங்கவ. அச்சிந்தியானி உங்க ரெண்டு பேருடைய குலமும் இருக்கே அச்சிந்தியானி, பாக்கி சாதாரண ஜனங்களால இப்படிப்பட்டது அப்படின்னு தீர்மானம் பண்ணி சொல்ல முடியாதபடி ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய குலங்கள். இக்ஷ்வாகுணாம் விதேகானாம் நைஷாம் துல்லியோஸ்தி கஷ்டன. இக்ஷ்வாகுடைய குலமும் சரி விதேகர்களுடைய குலமும் சரி நைஷாம் துல்லியா அஸ்தி கஷ்டன, இவாளுக்கு சமமா எந்த குலமும் கிடையாது. சதிருஷா தர்ம சம்பந்தா, தர்ம சம்பந்தா தர்மத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு விவாகம் இல்லையா. சதிருஷா எல்லா விதத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் பொருத்தமானதே. சதிருஷா ரூப சம்பதா. ராம லக்ஷ்மணையோ ராஜன் சீதாச்ச ஊர்மலையாசக. ராமன் லக்ஷ்மணன் சீதா ஊர்மலை இவா ரெண்டு பேர் இருக்காளே, இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், ராமருக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஊர்மலைக்கும் சதிருஷமான ஒரு சம்பந்தம் விவாகம். பக்தவியம் ச நரசிரேஷ்ட ஸ்ரூதா வச்சனம் ஸ்ரூயதாம் வச்சனம் மம. இந்த இடத்துல எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு, அது கேளுங்கிறார். பிராதா எவியான் விஸ்வாமித்திரர் சொல்றார். பிராதா எவியான் தர்மஜ்ஞ ஏஷராஜா குஷத்வஜா. உன்னுடைய சின்ன தம்பி இருக்கானே குஷத்வஜா. அஸ்ய தர்மாத்மனோ ராஜன் ரூபேண அப்பிரதிமம் புவி சுதாத்வயம் நரசிரேஷ்ட பத்னியர்த்தம் வரையாமகே. இந்த இடத்துல விஸ்வாமித்திரரே சொல்றார். அஸ்ய தர்மாத்மனோ ராஜன், தர்ம அதுவும் பெரியவாழ்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக ஜனகர்கிட்ட சொல்றார். அஸ்ய தர்மாத்மனஹா, அந்த இவன் இருக்கானே தர்மாத்மாவான குஷத்வஜன், அவனுடைய சுதாத்வயம் ரெண்டு குழந்தைகளையும் ரெண்டு பெண்களையும் ரூபேண அப்பிரதிமம் அவளும் ரொம்ப அழகானவா பத்னியர்த்தம் வரையாமகே அவர்களையும் பத்னியாக பரதஸ்ய குமாரஸ்ய சத்ருக்னஸ்ய தீமதா, இளவரசனான பரதனுக்கும் நல்ல புத்திசாலியான சத்ருக்னன் இவா ரெண்டு பேருக்கும் பத்னி அர்த்தம் வரையாமகே. அவ உன்னுடைய தம்பியினுடைய குழந்தைகளை அவ ரெண்டு பேருக்கும் நாங்க என்ன பண்றோம் கேட்கிறோம், அதாவது பொன் கேட்கிறோம் அப்படின்னார். வரையே தே சுதே ராஜன் தயோரர்த்தே மகாத்மனோ. அந்த ரெண்டு பெரிய கௌரவமான ரொம்ப மகாத்மாவா இருக்கக்கூடிய அவ ரெண்டு பேருக்காகவும் உன்னுடைய குழந்தைகளை கேட்கிறோம்னார். புத்ரா தசரதஸ்ய இமே, இமே தசரதஸ்ய புத்திராகா. இந்த நாலு பேரும் ரூப யௌவன சாலினஹா, எல்லா விதத்திலையும் ரூப யௌவன சாலினஹா, ரூபம் யௌவனம் இதெல்லாம் உடையவர்கள். லோகபால சமாகா, திக்பாலகர்களுக்கு சமானமார்கள். லோகத்துல திக்பாலகர்கள் எப்படி சர்வ ஜனங்களையும் காப்பாத்துறாளோ அந்த மாதிரி காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள். தேவதுல்ய பராக்கிரமாக உபயோரபி ராஜேந்திர சம்பந்தேன அனுபத்தியதாம். சோ இவாளையும் கூட உபயோரபி சம்பந்தேன, அதாவது குஷத்வஜனுடைய சம்பந்தத்தோடு கூட அனுபத்தியதாம் அவர்களும் சேர்ந்து வைக்கப்படட்டும். இக்ஷ்வாகு குலம் அவ்யக்ரம் பவத புண்ணிய கர்மணா. இக்ஷ்வாகு குலம் அவ்யக்ரம், அது எந்த விதத்திலையும் சோட போகாதது, எந்த விதத்திலையும் எங்கேயும் மாசுமறு இல்லாதது. பவதா புண்ணிய கர்மணா, உங்களுடைய குலம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய புண்ணியசாலிகள் அப்படிப்பட்டவாள் அப்படின்னு என்ன பண்ணார். நீங்களும் பெரியவா அவளும் பெரியவா, உங்க ரெண்டு பேருக்குள்ளதான் எல்லா விதத்திலையும் பொருத்தம் இருக்க முடியும். அதனால உன் தம்பியினுடைய பொண்களுக்கும் நீ வெயிட் பண்றதுக்கு பதிலா வேற யாரையாவது பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா இவ ரெண்டு பேருக்குமே பண்ணி வச்சுடலாமே அப்படின்னு என்ன பண்ணார் விஸ்வாமித்திரர் அந்த இடத்துல எடுத்து ப்ரப்போஸ் பண்றார். விஸ்வாமித்ர வச்சஸ்ருத்வா, விஸ்வாமித்திரருடைய வார்த்தையை கேட்டுட்டு வசிஷ்டஸ்ய மதே ததா, வசிஷ்டரும் என்ன பண்ணார், வசிஷ்டர் ஆமோதிக்க கூடிய வார்த்தையை விஸ்வாமித்திரர் பேசுறார். சோ வசிஷ்டஸ்ய மதே, விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் ரெண்டு பேருமே ஒத்து போறா அப்படின்னா நிச்சயமா அது பெரிய விஷயமா தானே இருக்கணும்ட்டு. வசிஷ்டஸ்ய மதே விஸ்வாமித்திர வச்சஸ்ருத்வா ஜனகா பிராஞ்சலிர் வாக்கியம் உவாச்ச முனிபுங்கவோ. ஜனகா பிராஞ்சலிகி நமஸ்காரத்தோட முனிபுங்கவோ உவாச்ச, வா ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றான். குலம் தன்யம் இதம் மன்யே ஏஷாம் தௌ முனிபுங்கவோ சதிருசம் குல சம்பந்தம் எத் ஆக்ஞாபயது ஸ்வஹா. குலம் தன்யம், இப்ப நீங்களே வந்து கேட்கிறீள், அதனால எங்க குலம் தன்யம், எங்களுடைய குலம் பெரும் பாக்கியத்தை அடைஞ்சிருக்கு. ஏஷாம் தௌ முனிபுங்கவோ சதிருசம் குல சம்பந்தம், அவ ரெண்டு பேருக்கும் எல்லா விதத்திலையும் குல சம்பந்தம் சதிருசம் பொருத்தமான விதத்துல, அதாவது குலங்களுக்கு மட்டும் இல்ல அவளுக்கும் பொருத்தமா இருக்கக்கூடிய விதத்துல. எது ஆக்ஞாபயத ஸ்வயம், ஸ்வயம் நீங்களே, நீங்க ரெண்டு பேரும்
அதாவது வேற யார் மூலமாகவாவது பண்ணிவை இந்த வர்ண கேளு, இந்த கல்யாணத்தை நடத்து அப்படின்னு சொல்லாமல் தாங்களே ஸ்வயம் நீங்களே வாயை விட்டு இந்த கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்களே பண்ணிவை அப்படின்னு சொல்றது இருக்கே அது சாதாரண விஷயம் இல்லை. சோ ஸ்வயம் ஆக்ஞாபயதா ஏவம் பவது பத்ரம் வஹா குசத்வஜ சுதே இமே பத்னியோ பஜேதாம் சகிதோ சத்ருக்ன பரதா உபௌ. சோ பத்ரம் வஹா நல்லது, குசத்வஜ சுதே இமே இமே குசத்வஜ சுதே சத்ருக்ன பரதா உபௌ சகிதோ பத்னியோ பஜேதாம். சத்ருக்னன் பரதன் இவா ரெண்டு பேருக்கும் பஜேதாம் மனைவியாக ஆகட்டும். ஏகான்னா ராஜபுத்திரீணாம் சதஸ்ருணாம் மகாமுனே பாணியின் கிருண்ணந்து சத்வாரஹா ராஜபுத்ரா மகாபலாக. இந்த இவாள்லாம் என்ன ஏகான்னா ஏகஸ்மின்னேவ தினே ஒரே நாள்ல கல்யாணம் நடக்கட்டும். ஏகான்னா ஒரே நாள்லயே அப்படின்னார். ஏன் அப்படின்னார்? ஏகான்னா ராஜபுத்திரீணாம் சதஸ்ருணாம் மகாமுனே பிராணின் கிருண்ணீந்து சத்வாரஹா ராஜபுத்ரா மகாபலாக உத்தரே திவசே பிரம்மன் பல்குனிபியாம் மனிஷிணः வைவாகிகம் பிரசம்சந்தி பகோ யத்ர பிரஜாபதிஹி. சோ உத்தரே திவசே பிரம்மன் பல்குனிபியாம், பல்குனிபியாம் உத்தரே திவசே, பல்குனிபியாம் பல்குனிங்கிறது 2 நட்சத்திரம். அந்த பல்குனியினுடைய உத்தரே திவசே அதனுடைய லேட்டர் பார்ட்ல, அதாவது உத்தர பல்குனியில மனிஷிணா வைவாகிகம் பிரசம்சந்தி விவாகத்தை ரொம்ப வசதியா சொல்றா. சோ உத்தர பல்குனியில ஒரே நாள்ல இந்த கல்யாணம் பண்றதுங்கிறது ரொம்ப விஷயம். உத்தர பல்குனியில கல்யாணம் பண்றதுங்கிறது பகோயத்தர் பிரஜாபதி, அதாவது பகன் இதுக்கு அதிதேவதையாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால அதுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னார். அதுல என்ன ஆகும்னாக்க ஒரே நாள்ல 4 பேருக்கு ஒரே இடத்துல கல்யாணம் பண்ணலாமா, அதுல ஒரு பிரச்சனை. சாதாரணமா ஒரு மண்டபத்துல 2 கல்யாணம் நடத்தக்கூடாது, அண்ணா தம்பிகள் அக்கா தங்களுக்கு ஒன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாக்க இது இருக்கு, அது பேர் என்ன, ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவா, ஏகஸ்மின்ஸ்து கிரகே குறியாத் ஏகமேவ சுபக்ரியாம் அநேகாம் எஸ்து குருத்தே சநாசம் அதிகச்சதின்ட்டு. அதாவது ஒரு சமயத்துல ஒரு கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுலயும் கல்யாணம் இப்ப பூனல் போட்டு கல்யாணம் பண்றதா இருந்தாக்க பூனலை முதல்ல போறதா கல்யாணத்தை முதல்ல பண்றதா, இதெல்லாம் பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுல கடைசி பட்சமா ஒவ்வொன்றும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்க ஒத்தரே ஒரு மண்டபத்துல ஒன்னா பண்ணக்கூடாது. அதாவது ஒரே அப்ப 4 பேருக்கு ஒன்னா பண்ணிக்கக்கூடாது, 2 பேருக்கு பண்ணிக்கக்கூடாது. அதனாலதான் என்ன பண்ணுவா, அண்ணா தம்பிகளுக்கு ஒன்னா கல்யாணம் நடக்கிறதா இருந்தாக்க அப்பா மூத்தவனுக்கும் பெரியப்பாவோ சித்தப்பாவோ தாத்தா யாராவது என்ன பண்றது சின்னவனுக்கும் பண்ணி வைக்கிறது. இல்ல கன்னியாதானம் பண்ணும்போது அப்பா மூத்த பொண்ணுக்கும் இன்னும் வேற யாராவது ஒருத்தர் 2வது பொண்ணுக்கும் பண்றது. ஏன்னா 2 தனித்தனி நாந்தி 2 பேருக்கும். ஏன்னா ஒத்தரைன்னா ஒரே சமயத்துல நாந்தி அவர் பண்ண முடியாது. வைவாகிக்கம் பித்திருக்காரியம் குரு தனித்தனியா பண்ண முடியாது அப்படிங்கறதுனால ஒத்தரே பண்ண முடியாதுங்கிறதுனாலையும் இந்த மாதிரி காரியங்கள்னால முகூர்த்தம் வெவ்வேறையா இருந்தா தோஷம் இல்ல, இல்ல கன்னியாதானம் இவாள்லாம் பண்ணி வைக்கிறவா வேறையா இருந்தா தோஷம் இல்ல, மண்டபம் வேறையா இருந்தா தோஷம் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அதனால என்ன ஆகும்னா இதுல எல்லாம் தோஷம் இல்லை. எப்படி பண்ணப்படாதுங்கிறது தான், ஒரு நாள்ல பண்ணப்படாதுன்னா எந்த மாதிரி பண்ணப்படாதுங்கிறதுல தான் அதுல தாத்பரியமே ஒழிய பண்ணவே கூடாதுங்கிறதுல தாத்பரியம் இல்ல. அதனால எந்த மாதிரி பண்ணப்படாது, அதாவது என்ன ஆகும், இப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு இதுல குண்டத்துல இப்ப இது பண்றோம், சமஷ்டியா ஹோமம் பண்றோம், சமிதன்னா ஆஜ்யம்னாக்க அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரே அக்னியில பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது கூடாது. அவளுக்கு தனித்தனி மண்டபத்துல தனித்தனி அக்னியில பண்றதா இருந்தா தோஷம் இல்ல. அதே மாதிரி தனித்தனியா அவளுக்கு பண்ணி வைக்கிறவா தனித்தனியா இருந்தாலும் முகூர்த்தங்கள் தனித்தனியா இருந்தாலும் அதெல்லாம் தோஷம் இல்ல அப்படிங்கறதாக இதுக்கெல்லாம் அது நிறைய இதெல்லாம் கொடுத்திருக்க. அது பேர் என்ன, அதான் லக்னத்துல அம்சபேதம் இருந்தாலோ மண்டப பேதம் இருந்தாலோ அதெல்லாம் எங்கெங்க அதுன்ட்டு அது தனியா அதுவே ஒரு சாஸ்திரம். அதுல திருப்பி எந்த லக்னத்துல பிறந்தவாளுக்கு யாருக்கு பண்ணவாளுக்கு எப்படி கொடுக்கலாம், இவாளுக்கு எல்லாம் லக்னங்கள்லாம் மாறுமே, என்ன நட்சத்திரங்கள்லாம் மாறுறது இல்லையா, புஷ்ய ஜாதஸ்து பரதா ஆஸ்லேஷம் இவா 2 பேருக்குலாம் அப்படி எல்லாம் மாறுறதுனால எப்படி பண்றதுன்னார். மூத்த வச்சுன்னு பண்றதா இருந்தா சில சமயங்கள்ல இளையவாளுக்கும் அதே மாதிரி பண்ணிட்டு போலாம், அதெல்லாம் தோஷம் இல்லை அப்படின்ட்டு அது என்ன பண்ணிருக்காரு, எந்த இடத்துல தோஷம் இல்லை எந்த இடத்துல தோஷம் இல்லைங்கிறதுல அதெல்லாம் ஜோதிஷ் சாஸ்திர கிரந்தங்களையும் தர்மசாஸ்திர கிரந்தங்களையும் விசேஷமாக விதிக்கப்பட்டிருக்கு. 2வது வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ராமதேவர் வெள்ளம் பண்ணும்போது அந்த இடத்துல அதுக்கப்புறம் மேல என்ன இருக்கு அப்படின்றார். வைவாகிகம் பிரசம்சந்தி பகோயத்ர பிரஜாபதிஹி. அதாவது வேதத்துல இது அஷ்டவாக்கியம்னு சொல்லுவா, அதாவது நட்சத்திர அஷ்டவாக்கியம்னு பேரு. எந்தெந்த நட்சத்திரத்துக்கு யார் யார் அதிதேவதை, அதுகளுக்கு அந்த நட்சத்திரங்களுக்கு உபதேவதைகள்லாம் யாரு என்ன ஏதுன்ட்டு அந்த விஷயங்கள் தைத்திரிய பிராமணத்துல விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாமே எடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு, இவர் சொல்லும் போது பகோயத்திர பிரஜாபதிஹி, எந்த இடத்துல பிரஜாபதி இந்த உத்தர பல்குனிக்கு அதிதேவதையா இருக்காரோ அந்த நட்சத்திரத்துல பண்றது ரொம்ப ஸ்லாக்கியம் ரொம்ப விசேஷம்னு தசரதரே என்ன பண்றார் ரெஃபர் பண்ணி அதுல வச்சுக்கலாம் அப்படின்னு தானாவே எடுத்து சொல்றார்.
ஏவமுக்த்வா வச்ச சௌமியம் பிரத்யுத்தாய கிருதாஞ்சலிஹி. ஏவமுக்த்வா அவர் சொன்ன உடனே சௌமியம் வச்சஹா சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, உபௌ முனிவரு ராஜோ ஜனகோ வாக்கியம் அப்ரவி. ஜனகன் என்ன பண்ணார், உபௌ முனிவரும் ராஜா ஜனகா பிரத்யுத்தாய எழுந்து நின்னா. உபௌ முனிவரஹா வாக்கியம் அப்ரவீத் பரோதர்ம கிருதோ மக்கியம் சிஷ்யோஸ்மி பவதோஸ்ததா. பரோதர்மஹா கிருதஹா மக்கியம், நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப விசேஷம் பண்ணி வச்சிருக்கீர்கள், உத்தமமான தர்மத்தை பண்ணும்படி அனுஷ்டானம் பண்ணும்படி பண்ணி வச்சிருக்கீர்கள். சிஷ்யோஸ்மி பவதோஹோ, உங்க ரெண்டு பேருக்கு நான் என்னவா இருக்கேன், சிஷ்யனா இருக்கேன். இமானி ஆசன முக்கியானி ஆசியதாம் முனிபுங்கவோ, இந்த ஆசனத்தை நீங்க ரெண்டு பேருமே ஸ்வீகரிச்சுங்கோ அப்படின்னு அவன் ரெண்டு பேருமே சொல்றான். இதே மாதிரி என்ன ஒன்னா, வர பூஜை பண்ற இடத்துலயும் வரனுக்கு மட்டும் பூஜை இல்ல, இப்ப வரனுக்கு மட்டும்தான் பூஜை பண்றோம். வர பூஜை பண்ற இடத்துலயும் வரனுக்கு யார் ரொம்ப விசேஷமா முக்கியமானவாளா இருக்காளோ அவளுக்கும் பூஜை பண்ணணும்னு சொல்லிருக்கு வர பூஜையில. ஆசிதாம் முனிபுங்கோ, இந்த இடத்துல ரெண்டு பேரும் உட்காந்துக்கோன்னு ஆசனத்தை கொடுத்தான். யதா தசரதஸ்யேயம் ததா அயோத்தியாபுரி மம, யதா இயம் தசரதஸ்ய ததா அயோத்தியாபுரி மம பிரபுத்வே நாஸ்தி சந்தேகா யதார்த்தம் கர்த்தும் அர்ஹத. நீங்க எப்படி அயோத்தியில ஃப்ரீயா இருக்கீங்களோ அதே மாதிரி இங்க ஃப்ரீயா இருக்கலாம், ஏன்னா நீங்க என்ன சொல்லணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா. ததா ப்ருவதி வைதேகே ஜனகே ரகுநந்தனஹா ராஜா தசரதோ ஹிருஷ்டஹா பிரத்யுவாச்ச மகீபதிம். சோ ஜனகன் அவ ரெண்டு பேருக்கும் ஆசனத்தை கொடுத்து, ஏன்னா அந்த பொண்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வரண ப்ரப்போஸ் பண்ணா இல்லையா, அதனால அவளுக்கு மரியாதை பண்றதுக்காக என்ன பண்ணா, முக்கியமான ஆசனத்தை கொடுத்து இந்த ஆசனத்துல உட்காந்துங்கோ. உங்களுக்கு அயோத்தியை நீங்க எப்படி உங்க சொந்த ஊரா நினைக்கிறீங்களோ, உங்களுடைய நாடா நினைக்கிறீங்களோ, ஏன்னா வசிஷ்டர் குலகுருவா இருக்கிறதுனால அயோத்தி அவரை சேர்ந்தது. அதே மாதிரி இவன் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் ஸ்வயம் தசரதன் போய் உன் பையன் அனுப்புன்னு டைரக்டா கேட்டுன்னு வந்தார். அப்ப ரெண்டு பேரும் அயோத்தியை தங்க ஊர் மாதிரியும் ராஜாவை தங்களுக்கு ரொம்ப ஓணுங்கிற மாதிரியும் அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருந்ததுனாலதான் அப்படி நடந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி நீங்க எங்கிட்ட நடந்துக்கலாம், அதனால நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், நீங்க கொடுத்ததுல எனக்கு கௌரவம் ரொம்ப வசந்து போச்சு அப்படின்னா. ததா ப்ருவதி வைதேகே ஜனகே, விதேக தேசத்துக்கு அரசனான ஜனகன் அப்படி சொல்லி முடிச்ச உடனே ரகுநந்தனஹா ராஜா தசரதா ஹிருஷ்டஹா பிரத்யுவாச்ச மகீபதிம், ரொம்ப சந்தோஷத்தோட ராஜாவை பார்த்து சொன்னான். யுவாம் அசங்கேய குணவ் பிராதரவ் மிதிலேஸ்வரவ். யுவாம் நீங்க ரெண்டு பேரும், அதாவது குசத்வஜனும் ஜனகனும், பிராதரவ் மிதிலேஸ்வரவ் மிதிலைக்கு அரசர்களா இருக்கிற நீங்க ரெண்டு பேரும், ரிஷயா ராஜசங்காச்ச பவத்பியாம் அபிபூஜிதாக, ரிஷிகளும் இங்க வந்திருக்கிற எல்லா ராஜாக்களும் அவ்வளவு பேரும் அபிபூஜிதாக நன்கு உங்களாலே கௌரவிக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி நல்லது. பிராக்னிஹி பத்ரந்தே கமிஷ்யாம ஸ்வமாலயம், நாங்க திரும்பி எங்க இடத்துக்கு போறோம். ஸ்ராத்த கர்மாணி விதிவத் விதாசியே இது சாப்ரவி. ஸ்ராத்த கர்மாணி விதிவத் விதாசியே, அதாவது இந்த நாந்தி சிராதங்கள்லாம் இருக்கே, விதிவத் விதாசியே இதெல்லாத்தையும் நாங்கள் விதி பிரகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தம் ஆப்ருஷ்டுவா நரபதியும் ராஜா தசர், ஆப்ருஷ்டுவானா விடை பெற்று கொண்டு போயிட்டு வரேன்னு சொல்லிருந்து அர்த்தம். ஆப்ருச்சிய ஆப்ருஷ்டுவா கேட்டுண்டு ராஜா தசரதஸ்ததா முனீந்திரவு தௌ புரஸ்கிருத்திய, அவர் ரெண்டு பேரையும் முன்னிட்டு கொண்டு ஜகாமாசு மகாயசாக சகத்வா நிலையம் ராஜா ஸ்ராத்தம் கிருத்வா விதானதா, வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணா, ஸ்ராத்தம் கிருத்வா விதானதா, விதானதா எப்படி பண்ணணுமோ ஸ்ராத்தத்தை பண்ண வேண்டிய விதி பிரகாரம். பிரபாதே கால்யமுத்தாய சக்கரே கோதானம் உத்தமம். சோ பிரதானே மறுநாளை காலத்துல பிரபாதே காலத்துல கால்யம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிராத காலத்துல பண்ண வேண்டிய கர்மாக்கள், கோதானம்ன்ற கர்மத்தையும் உத்தமம் கோதானாக்கியம் உத்தமம் கர்ம சகார கோதானத்தையும் பண்ணினா. அக்னி கோதானா வாசியாத் அப்படின்ட்டு கவாம் சதசகசிரம் ச பிராமணேபியோ நராதிபகா, சதசகசிரம் 1,00,000 பசுமாடுகளை என்ன பண்ணா, பிராமணேபியோ நராதிபகா ஏகைகசகா ததௌ ராஜா. அதுதான் முக்கியமான விஷயம். 1,00,000 கோம இப்ப சாதாரணமா நம்ம பண்ணினாலே என்ன பண்றோம், இப்ப இதெல்லாம் பண்ணா கூட சரி, இப்ப நாந்தி சிராதம் பண்ணா கூட சமஷ்டி தத்தம் பண்ணி விட்டுறா, ஒவ்வொருத்தருக்கும் தந்தனியா தத்தம் பண்றது இல்ல. 10 பேர் உட்கார வச்சாலும் என்ன பண்றோம், சமஷ்டி தத்தமா முடிஞ்சு போயிடுறது. இங்க சிராதத்தை பண்ணதோட இல்லாம 1,00,000 கவாம் சதசகசிரம் 100,000 பசுமாடுகள் என்ன பண்ணா, ஏகைகசகா ததௌ ஒவ்வொன்னாக கொடுத்தான். சோ ஒரு ராஜா தசரதன் சக்கரவர்த்தி ஒவ்வொரு மாட்டையும் என்ன பண்ணலாம், ஒவ்வொன்னா கொடுத்தான். ஏதோ எல்லாத்தையும் கொடுப்போம், அதாவது தங்கிட்ட இருக்கு நிறைய இருக்கு நான் இவ்வளவுத்தையும் கொடுக்குறேன் பார் அப்படின்னு ஒரு பெருமைக்கு கொடுக்காமல் அர்த்தம். அவ்வளவுத்தையும் ஒன்னா கொடுத்தான்னு என்ன அர்த்தம், அதாவது கொடுக்கறதுன்னு சொன்னோம்னா சாதாரணமா இல்ல, அதாவது கொடுக்கறதுனா இந்த புருஷன் ஓட்டின்போ அப்படிங்கிற மாதிரி இல்ல.
ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணணும், முதல்ல பிராமணால கூப்பிடணும், அவளை கூப்பிட்டு உட்கார வைக்கணும், பலகா போட்டு கிழக்க பார்த்து உட்கார வச்சு அவளுக்கு சந்தனம் இதெல்லாம் கொடுத்து அவளுக்கு 2 அக்ஷதையை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹிரண்ய கர்ப்பஸ்தம்னு நம்ம கையில ஜலத்தை எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஜலம் அவ கையில விழணும். அவ கையில விழும்போது நம்ம கையில இருக்கிற ஜலம் அவ கையில விழுந்து அவளுக்கு கையில சுத்தம் பண்ணணும். இன்னும் சொல்ல போனாக்கா அவளுடைய கோத்திரம் சர்மாவை சொல்லி இந்த கோத்திரம் இந்த சர்மாவை சேர்ந்தா உங்களுக்கு இந்த மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தானம் பண்ணணும். அவ்வளவுத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒவ்வொன்னுத்தையும் சொல்லணும் அப்படின்னாக்க 1,00,000 மாடு ஒவ்வொருத்தரையும் 1,00,000 பிராமணால உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். அதுல அவ வரிசையா வேற வரணும், இல்ல கரெக்டா மயில மொத்தம் அவர் சீனியர் நான் ஜூனியர் அப்படின்னு சண்டை வந்துடாம இருக்கணும். அதனால என்ன பண்ணார், ஏகைக சஹா ததோ ராஜான்னு. எவ்வளவு பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஏகைக சஹா ததோ ராஜா புத்திரான் உத்திசிய தர்மதா, புத்திரான் உத்திசிய தன்னுடைய குழந்தைகளை உத்தேசிச்சு தர்மதா விதிவத். பண்றது பெருமைக்காகவோ ஏதோ பண்ணணுங்கிறதுக்காகவோ நான் இந்த லெவல்ல இருக்கேனே பண்றேனே அப்படிங்கறதுக்காகவோ இல்ல, தான் ஸ்ரத்தையாகவும் பக்தி பூர்வகமாகவும் பண்ணினதுனால. அதான் இவர் பெரிய ஒரு கதை சொன்னா பாருங்க, அடிக்கடி சொல்ற கதை தான் இந்த புடலங்காய் கதை. ஒரு பிராமணன் என்ன பண்ணியிருந்தானாக்க பொள்ளங்காயை தானம் பண்ணிட்டு இருந்தான். தினம் ஒரு புடலங்காயாவது தானம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறது அப்படின்னு இருந்தான். ரொம்ப பரம ஏழையா இருக்கிறதுனால அவனுக்கு பொள்ளங்காய்க்கு மேல சாப்பிடறதுக்கே அவனுக்கு கிடைச்சது பொள்ளங்காய் தான் இருக்கும். பொள்ளங்காய்க்கு மேல அதே வெறும் வேக வச்சு சாப்பிட வேண்டியதானே ஒழிய பொள்ளங்காங்கிறது வெறும் இதுவா மட்டும் வெஞ்சனமா மட்டும் இருக்க போறது இல்ல, அதுவே அன்னமாவும் இருக்கும். ஆனா ஒரு புடலங்காயாவது தானம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறது அப்படின்னு இருந்தான். அப்ப என்ன பண்ணானாக்கா அடுத்த ஜென்மா அந்த பொள்ளங்காய் தானம் பண்ண மகாத்மியத்தினால பெரிய மகாராஜாவா பிறந்தான். ஆனா அவனுக்கு அவ்வளவு தினம், அதாவது பகவானே சொல்றாரு பாருங்க, நித்யான்னதாதா தருணாக்னிஹோத்ரி மாசோபவாசிச்ச பதிவிரதாச்ச வேதாந்தவித் சந்திர சகசிரதர்சி நித்தியம் ஷடயத்தே மம வந்தனியா அப்படின்னார் பகவான் கிருஷ்ணர். நித்யான்னதாதா, நித்தியம் யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறதுன்னு யார் இருக்காளோ அப்படிப்பட்டவாளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னார் பகவான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நமஸ்கார சத்தியா வீட்டுப்புற எல்லாம் இருக்கு பாருங்க கேரளால, இவர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஏன்னா அன்னதானம் பண்றதுக்கு நம்மளுக்கு அன்ன வசதி இருக்கிறது மட்டும் இல்ல, தினம் சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி தகுதியுடைய பிராமணா கிடைக்கணுமே. நடுவில் 2 நாள் கிடைக்காம போலாம், ஒரு நாள் கிடைக்கலாம், ஒரு நாள் கிடைக்காம போலாம். கிடைக்கலன்னாக்க இன்னைக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம 20 நிமிஷம் ஒரு மாடு கிடக்கிற காலம் வாசல் நின்று பிரதீட்சை பண்ணிட்டு அதிதிகள் வந்திருக்காளா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு இருக்க முடியுமா? சாப்பிட்டு தான் நித்தியானதானமா ஆகாதே. இப்ப நித்தியானதானம்னா அன்னைக்கு பிராமணா வரலைன்னா நம்ம பண்ணி கிடக்க வேண்டியதுதான், வேற எதுவும் இல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு சோதனையா பகவான் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி நம்ம பண்ணி கிடக்கிறோம்னு தெரிஞ்சாக்க 2-3 நாளைக்கு இந்த மாதிரி பிராமணா வராம இருக்கலாம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க தான் மட்டும் பண்ணி கிடக்க முடியாது, வீட்டுல இருக்கிறவங்களும் சேர்ந்து இருந்தா வேண்டும். புறத்தையாரும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் இல்லையா? அதனால நித்தியான தானங்கள்லாம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பண்றவாள் யாரா இருந்தாலும் அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னா பகவான். ஏன்னா அதாவது காரியம் பண்றதுங்கிறது ஈஸி, சங்கல்பத்தோட பண்றதுங்கிறது கஷ்டம். நம்மளுக்கு சாப்பாடே வேண்டியிருக்காது, சினிமா பார்த்துன்னு உட்காந்துருந்தோம், ஒரு காரியத்தை பண்ணிருந்தோம், மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா பசிக்கவே பசிக்காது. ஏகாதசி இன்னைக்கு வரதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம டிவி பார்க்க ஆரம்பிச்சோம்னா கூட என்ன ஆகும், டிவி தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா பலகாரம் ரெடி ஆயிட்டாங்கிறதுல புத்தி போகுமே ஒழிய மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சீரியஸா இருந்தா கூட அதுல புத்தி போகாது. ஏன்னா எப்ப சங்கல்பம் அப்படின்னு ஒண்ணு நம்ம பண்ணிக்கிறோமோ, சங்கல்பம் பண்ணிக்காத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சங்கல்பம்னு பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அதுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வர முடியுமோ அவ்வளவு டிஸ்டர்பன்ஸும் வந்துட்டு இருக்கும். அதனால என்ன பண்ண, நித்யானந்த தாத்தாவெல்லாம் என்னாலே நமஸ்காரம் பண்ணப்பட வேண்டியவாள் அப்படின்னு சங்கல்பத்தை காப்பாத்துறதுங்கிறது அதாவது மகா யஜ்ஞைஷ்ட சோமாதி யாகங்கள்லாம் வெறும் யஜ்யங்கள் தான். நித்தியம் பண்ணக்கூடிய பிரம்ம யஜ்ஞாதிகள் இருக்கு பாருங்க, அது மகா யஜ்யம் அப்படின்னாரு. வைஷ்ணவங்கள்லாம் சாதாரணமா நடத்தக்கூடிய காரியங்கள் இல்ல. அதான் சொன்னார் ஏகைக சஹா ததோ ராஜா. இப்ப அது பண்ணும்போது அப்ப அந்த மகாராஜாக்கு அந்த இது ஞாபகம் வந்தது, பொள்ளங்கா ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி நித்யானதாதாவா இருக்கிறதுனால அவன் என்ன ஆயிட்டான், ஜாதி ஸ்மராள்னு பேரு. அதாவது பூர்வ ஜென்மத்துல என்ன நடந்ததோ, என்ன புண்ணிய பாபம் பண்ணியிருந்தோமோ அந்த புண்ணிய பாபம் இந்த ஜென்மத்திலேயே ஞாபகம் இருக்கும். பூர்வ ஜென்மத்து விஷயங்கள் இந்த ஜென்மத்துல ஞாபகம் இருக்கு. தான் புடலங்க தானம் பண்ணதுனால இந்த ஜென்மத்துல மகாராஜாவா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அதுக்கப்புறம் பொள்ளங்காய் டெய்லி இந்த வாட்டி தினம் ஒரு பொள்ளங்காய் தானம் பண்ணிடும் அப்படின்னு ஆர்டர் போட்டான். அடுத்த வாட்டி பரம ஏழையா அதே மாதிரி பிறந்தான். ஏழையா பிறந்த போது அவனுக்கு தோணித்து, முன்னையும் நம்ம பொள்ளங்காய் தானம் பண்ணோம், மகாராஜாவா பிறந்தோம், இப்பவும் மகாராஜாவா பிறந்து பொள்ளங்காய் தான் தானம் பண்ணோம், திருப்பி நான் ஏழையா பிறந்திருக்கேன்னு என்ன விஷயம் அப்படின்னா. அப்ப பகவான் அவனை பார்த்து சொல்றார், தானம் யார் பண்றா எப்படி பண்றாங்கிறத பொறுத்து இருக்கே ஒழிய எதை தானம் பண்றாங்கிறதுல பொள்ளங்காயில் இல்ல மகாத்மியம். உனக்கு புடலங்கா கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருந்த காலம், பரம ஏழையா இருந்த காரணத்தினால
உனக்கு புடலங்காய் கிடைக்கிறதே கஷ்டமா இருந்த காலம். அந்த புடலங்காங்கிறதே நீ என்ன பண்ணலாம், உனக்கு வயதுக்கு போருமானதா இருந்திருக்கும், ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ போருமானதா இருந்திருக்கும். சோ நீ எப்போ இந்த பொள்ளங்காய் தானம் பண்ணிட்டியோ, தினம் ஒரு பொள்ளங்கான்னு தானம் பண்ணும் போது உன்னுடைய சர்வ சொத்தையும், உன்னுடைய பூர்ணமான சொத்துக்கள் அவ்வளவு சொத்தையும் நீ தானம் பண்ணிடுற. சோ அவ்வளவு சொத்தையும் தானம் பண்ண ஒரு மகாத்மியத்தினால பெருமையினால உனக்கு ஒரு நன்மை ஆயிடுது, ஒரு பெரிய தானம் பண்ணின புண்ணியம் கிடைச்சது, அதனால உனக்கு மகாராஜா பதவி கிடைச்சது. அந்த தானத்தை நீயே பண்ணிருக்க. ஆனா நீ மகாராஜாவை என்ன பண்ண, தானம் பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்க. யாரோ தான் தானம் பண்ணிருக்கா, நீ பண்ணலையே. உன்னுடைய சொத்துக்கள், நீ சர்வ சொத்தையும் தானம் பண்ண புண்ணியம் இல்லையே உனக்கு. சோ உன்னுடைய சொத்துல பொள்ளங்கானுடைய மதிப்பு என்னவா இருக்கும். சோ நீ எதை தானம் பண்றேங்கிறது இல்ல, எவ்வளவு மதிப்புள்ள வஸ்துவை தானம் பண்ணிருக்க, எப்படி தானம் பண்ணிருக்கேங்கிறத பொறுத்தது. அதனால நீ பொள்ளங்காயில தானம் இருக்கு, பொள்ளங்காயில இருக்கு மதிப்பு அப்படின்னு நீ நினைச்சுட்டதுனால நீ உனக்கு என்ன எடுத்து மகாராஜாவா இருக்கும்போது பொள்ளங்காய் தானம் பண்ணதுல புண்ணியம் இல்ல அப்படின்னு. சோ அதனால மகாராஜா தானம் பண்றான்னா சகலத்தையும் கொடுத்துடுறாங்கிறது இல்ல, சகலத்தையும் கொடுக்க முடியும். கொடுக்கும்போது தான் கொடுக்கணும், தன் கையால கொடுக்கணும். கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும், அதாவது தான் கொடுக்கறோங்கிறது இல்ல. நல்லா பாருங்க, இந்த தானத்துல எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, கொடுக்கறவன் நின்றுட்டு இருக்கான், வாங்கிட்டு இருக்கிறவன், வாங்குறவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ வாங்குறவன் என்ன பண்றான், நின்றுட்டு வாங்குறது இல்ல, தங்கிட்ட இல்லாததுனால வாங்கல, நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்கறதுக்காக அவன் வாங்குறான். நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்கறதுனால அவன் வாங்குற காரணத்தினால அவனுக்கு வாங்குறதுங்கிறது சுதர்மம், கொடுக்கறதுங்கிறது நம்மளுக்கு கடமை, கர்த்தவியம். அவனுக்கு வாங்கறதுங்கிறது கர்த்தவியம் இல்ல. கர்மால 3 விதம். ஷட்கர்மானி தினே தினே, பிராமணனுக்கு பேரே ஷட்கர்மானு பேரு. 6 கர்மா உடையவன். யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம், அத்தியனம், அத்தியாபனம். அத்தியனம் படிக்கிறது, அத்தியாபனம் படிக்க வைக்கிறது. யஜனம் யாகம் பண்றது, யாஜனம் யாகம் பண்ணி வைக்கிறது. தானம் தானத்தை கொடுக்கறது, பிரதிகிரகம் வாங்கிறது. இதுல அத்தியாபனம், யாஜனம், பிரதிகிரகம் 3ம் விருத்திக்காக, பிராமணம் பழைக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. இது 3த்தையும் வச்சு நீ பழசன் போய்க்கோ. அத்தியாபனம் படிக்கவை, படிக்க வைக்கிறதுல என்ன குருதட்சணம் வருதோ வாங்கிக்கோ. கேட்க கூடாது, என்ன குருதட்சணம் வருதோ வாங்கிக்கோ. கேட்டாக்க தம்ஞான பண்ணியம் மடிஜம் மகத்தின்னு. அவன் ஒரு பாடத்தை ஒரு கமோடிட்டியா வச்சுட்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டார். ஞான பண்ணியம் காளிதாசன் சொல்றார். அதே மாதிரி யாஜனம், யாஜனம் கேட்கலாம். யாஜனம்னாக்க பண்ணி வைக்கிறது. கஷ்டின்ன கல்யாணியோ தட்சிணாக, இந்த மாதிரி ஏன்னா எப்படி பண்ணி வைக்க போறோம் அப்படிங்கறத பொறுத்தது. அதே மாதிரி பிரதிகிரகம், பிரதிகிரகம்ங்கிறது வாங்குறது. இது 3ம் விருத்தி அப்படின்னா. இது 3த்தையும் வச்சுக்கிறதா வச்சுக்காம இருக்கிறதான்னு தீர்மானம் பண்றது ஒவ்வொருத்தனுடைய இஷ்டம். பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். அதாவது நான் அத்தியனம் மட்டும் பண்ணலாம், யாகம் மட்டும் பண்ணலாம், தானம் கொடுக்கலாம், தானம் வாங்காம இருக்கலாம். அத்தியனம் பண்ணும்போது அத்தியாபனம் பண்ணி வைக்கப்படாதுன்னு சொல்லல, தட்சிணை வாங்காம அத்தியாபனம் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அத்தியாபனம் தனக்கு தெரிஞ்ச வித்தியை பொறுத்தையாருக்கு சொல்லி கொடுக்காம போகப்படாதுன்னு சாஸ்திரம். தெரிஞ்ச வித்தியை யாருக்காவது சொல்லி தரணும். சோ தெரிஞ்ச வித்தியை விருத்திக்காக சொல்லி தரதாங்கிறது தான் கொஸ்டினே ஒழிய, சொல்லித்தரதா சொல்லி தராம இருக்கிறதாங்கிறது கொஸ்டின் இல்ல. இதுல இப்ப தானம் வாங்குறவ இருக்கான் பாருங்க, பிரதிகிரகிதான்னு சொல்றோம் பாருங்க. அவ பிரதிகிரகம் வாங்கலன்னா நம்ம தானம் எப்படி கொடுக்க முடியும்? சோ தானம்ங்கிறது கர்த்தவியமா இருக்கிற மாதிரி பிரதிகிரகம்ங்கிறது கர்த்தவியமா இல்ல. தானம் கொடுக்கறதுங்கிறது கடமை, ஆனா தானம் வாங்குறதுங்கிறது கடமை இல்ல, ஐச்சிகம். அவளுடைய சௌரியத்தை பொறுத்தது. எந்த தானம் வாங்குறது, யார்கிட்ட வாங்குறதுங்கிறதுலாம் அவ ஐச்சிகம். அதனாலதான் தானம் வாங்குறவன் என்ன பண்றா, நம்மளுக்கு ஒரு வசதியை பண்ணி கொடுக்குறாங்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்றோம், அவளை உட்கார வச்சு அவளுக்கு மரியாதை பண்ணி சந்தனம் தாம்பூலம் இதெல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், தானத்தை கொடுக்குறோம். கொடுக்குறவன் நின்றுட்டு கொடுக்குறான், வாங்குறவன் உட்காந்துட்டு வாங்குறான். சோ இதுதான் தானத்தினுடைய. கன்னியாதானத்துக்கு மட்டும் வித்தியாசம் வேற. கன்னியாதானம் மட்டும் கொடுக்குறவன் உட்காந்துட்டு கொடுக்குறான், வாங்குறவன் நின்றுட்டு வாங்கணும். சோ கன்னியாதானத்துல மட்டும், கன்னியாதானம் பூர்ணமான தானம் இல்லை. தானத்துல 3 விதமான தானம். தானம்னு சொல்லும் போதே கொடுக்கறதுங்கிறது சர்வ கொடுக்கறதுன்னா என்னன்னா, ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வ ஆபாதனம். தன்னுடைய சொத்து அப்படிங்கறத விட்டுணும், இன்னொருத்தனுடைய சொத்து அப்படின்னு எழுதி வைக்கிறோம். சோ அந்த உத்தேச தியாகம்னு சொல்ல பாருங்க, நம்மமா அப்படிங்கிறது. இதுல என்ன ஆகும்னாக்க, பகவானுக்கு ஒண்ணு கொடுக்குறோம், அக்னியே ஸ்வாஹா, அக்னியே இதம் நம்மமா, அக்னிக்கு இது என்னுடைய இது இல்லைங்கிறான். சோ அக்னிக்கு கொடுக்கறது ஸ்வஸ்வத்துவ நிவர்த்தி இருக்கு, நம்மமாங்கிறது இருக்கு. பரஸ்வத்துவ ஆபாதனம், அக்னி இதை வாங்கிக்கிறேங்கிறது இல்ல. அதாவது என்ன ஆகும், அந்த புஷ்ணோ ஹஸ்தாபியம் அங்க பிரதிகண்ணாமின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், வாங்கும் போது உத்தானஸ்து வாங்கிறத பிரதிகண்ணாத்துன்னு வாங்கிக்கிறான். அந்த மாதிரி வாங்கிக்கிறது பகவானுக்கு கொடுக்கும் போது பகவான் வாங்கிக்கிறது இல்ல. பகவான் வாங்கிக்கிறாரு நம்ம நினைச்சுக்கிறோமே ஒழிய பிரத்யட்சமா பகவான் வாங்குறது இல்ல. என்னது இல்லன்னு செய்யறது அங்க இருக்கு, வாங்கிக்கிறதுங்கிறது இல்ல. லௌகிக்கத்துல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்தாக்க துபியமகம் சம்பிரததே நம்மமா அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணார், புஷ்ணோ ஹஸ்தாபியாம் பிரதிகிருண்ணாமி அப்படின்னு என்ன பண்ணார், நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிறார். சோ லௌகிகமா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கொடுக்கும் போது தன்னது இல்லைன்னு சொல்றதும் இருக்கு, என்னது இல்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றதும் இருக்கு.
கன்னியாதானம் பண்ணும்போது மட்டும் இமாம் கன்யாம் பிரதிபாதையே ஐ அனௌன்ஸ் இட் டு யூ, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, உனக்கு காட்டுறேன். அதாவது உனக்குன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். கொடுக்குறேன்ற வார்த்தையை சொல்லாம உனக்குன்னு சொல்றேன் அப்படிங்கிற நமமாங்கிற வார்த்தை அங்க கிடையாது. அவன் வாங்கிக்கிறான். ஸ்வஸ்வத்துவ நிவர்த்தி இல்ல, பரஸ்வத்துவ ஆபாதனம் இருக்கு. அதனால இந்த சாதாரணமா இந்த இதெல்லாம் கதையில எல்லாம் டயலாக் போட்டா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா உனக்கு என்ன வேலை, நீ எப்படி வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியும் அப்படின்னு நீ யார் வந்து கேட்கறதுக்குன்னு பொண்ணை பெத்தவா கேட்கப்படாதுங்கிறது கிடையாது. பொண்ணை பெத்தவாளுக்கு கேட்கறதுக்கு ரைட் இல்லைங்கிறது இல்ல. பொண்ணை பெத்தவாளுக்கு பொண்ணு எப்படி வச்சுருக்கா ஏதா வச்சுருக்கான்னு கேட்கறதுக்கு எல்லா விதமான ரைட்டும் உண்டு. ஏன்னா பொண்ணு தன்னுது இல்லேன்னு சொல்லல. நம்ம ஏதோ லௌகிகமா கன்னியாதானம் பொண்ணு பெத்தவாளுக்கு இவ்வளவுதான் வாக்கி, இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லௌகிகமா ஏதோ நம்மளுடைய ஒரு மரியாதையை மெயின்டைன் பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கமே ஒழிய அந்த இடத்துல நமமாங்கிற வார்த்தை கிடையாது, சொஸ்வத்தை நிவர்த்தி கிடையாது. சோ கன்னியாதானத்துல மட்டும் குடுக்கிறவன் உட்காந்துட்டும் வாங்குறவன் நின்றுட்டும் வாங்கிக்கிறான். ஏன்னா வாங்குறவன் தன்னுடைய லைஃபினுடைய, அதாவது பாக்கி தானங்கள்ல குடுக்கிறவன் தன்னுடைய பெருமைக்காக தன்னுடைய முன்னேற்றத்துக்காக கொடுக்கறான். கன்னியாதானத்துல வாங்கிக்கிறவன் தன்னுடைய முன்னேற்றத்துக்காக வாங்கிக்கிறான். அதனால வாங்கிக்கிறவன் நின்றுட்டு வாங்கிக்கிறான், குடுக்கிறவன் உட்காந்துட்டு கொடுக்குறான். சோ இப்ப இவர் என்ன பண்ணார், புத்திரான் உத்திசிய தசரதர் இவாளை உத்தேசிச்சு கொடுக்கும்போது என்ன பண்றார், ஏகைக சகா ததோ ராஜா, ஒவ்வொன்னா கொடுத்தார், ஒவ்வொருத்தருக்கா கொடுத்தார், ஒவ்வொன்னா கொடுத்தார். ஒருத்தருக்கே 4 பசுமாடு கொடுத்தா கூட 4 தனித்தனியா கொடுத்தாருன்னு அர்த்தம். சோ புத்திரான் உத்திசிய தர்மதா சுவர்ண சிருங்கியா, சுவர்ண சிருங்கியா எல்லாம் எப்படி இருக்கு, கொம்புல வந்து தங்கத்தினால கவர் பண்ணிருக்காரு. சம்பன்னாக அதே மாதிரி கால்லையும் அந்த மாடுகளை பாத்துக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சுவர்ணத்தை கட்டி வச்சிருக்கார். சவத்சாக, சவத்சாகன்னு என்ன அர்த்தம், கண்ணுக்குட்டியோடு கூடினது. காம்சிய தோகனாக மாடு கறக்கிற பாத்திரம், வெங்கல பாத்திரம், நல்ல கச்சா வெங்கலம், அந்த வெங்கல பாத்திரத்தோட என்ன பண்ணார், ஒவ்வொன்றையும் காம்சிய தோகனாக. கவாம் சதசகசிராணி சத்வாரி புருஷ ரிஷபா வித்தம் அந்நச்ச சுபகு துஜேபியோ ரகுநந்தனா, ரகுநந்தனா அந்நச்ச பகு வித்தம் துஜேபியோ, நன்னு எவ்வளவோ பணம் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தார். ததோ கோதானம் உத்திசிய, கோதானம் உத்திசிய, கோதானம் உத்திசிய கோதானம், கோதானம்ன்ற சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்துக்காக இவர் என்ன பண்ணார். அதே மாதிரி ஒவ்வொரு சம்ஸ்காரத்துக்கும் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதாவது கல்யாணம்னா குறைஞ்சது எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடணும், உபநயனம்னா எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடணும், அதே மாதிரி சீமந்தம்னா சிலதெல்லாம் 10 பேருக்கு, சிலதெல்லாம் 50 பேருக்கு, சிலது பேருக்கு 100 பேருக்கு குறையாம, யாகங்கள்ல கல்யாணத்தெல்லாம் 100 பேருக்கு குறையாம சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பந்தி போஜனம் எப்படி பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒவ்வொன்றுத்துக்கும். அந்த மாதிரி அங்கமாக ஒவ்வொரு சம்ஸ்காரத்துக்கும் அங்கமாக பிராமண போஜனமும் சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால என்ன ஆயிடுது, ததோ கோதானம் உத்திசிய புத்திரானாம் புத்திரவத்சலஹா, தன்னுடைய குழந்தைகள்ட்ட ரொம்ப அன்பும் பாசமும் இருக்கிற தசரதர் என்ன பண்ணார், கோதானம் உத்திசிய ததோ, கோதானம்ன்ற சம்ஸ்கார கர்மா உத்தேசிச்சு சமாவர்த்தனம், கோதானம்ங்கிறது சமாவர்த்தனத்துக்கு அங்கம், சமாவர்த்தனத்துக்கு சேர்ந்திருக்கு. சமாவர்த்தனம்ங்கிறது ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் ஆற மாதிரி, ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் ஆறதுனால என்ன எடுத்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடிச்சுட்டு கிரகசாசிரமத்துக்கு போறாரு இல்லையா, அதனால என்ன பண்ணார், கோதானம் உத்திசிய எல்லாத்தையும் பண்ணினார். சுதைஹி கிருத கோதானைஹி விருதா சன் நிருபதிஹி ததா, சுதைஹி விருதா கிருத கோதானைஹி, அதாவது இந்த கோதானம்ங்கிற மங்களகரமான கர்மாவை செய்யப்பட்ட தன்னுடைய சுதைஹி சுதர்களாலே புத்திரர்களாலே விருதா வரி, அதாவது சூழ்ந்திருக்கப்பட்ட தசரதர் என்ன பண்ணார், லோகபாலை ரிவாபாதி விருத சௌமிய பிரஜாபதி, சௌமியா பிரஜாபதி லோகபாலைஹி விருதா, அதாவது திக்பாலகர்களாலே சூழ்ந்திருக்கப்பட்ட சோமஹா, சோமன் போல, பிரஜாபதி போல அவர் என்ன பண்ணார், தசரதர் விளங்கினார். கல்யாணம் பண்றதுக்கு போறதுக்கு என்ன பண்ணார், கோதானங்கிற கர்மாவெல்லாம் பண்ணிச்சுட்டு அவர் எல்லாரோட சூழ்ந்து ரெடியா இருந்தார் அப்படின்னு அர்த்தம். சோ ஒவ்வொருத்தனை குறிச்சும் சதசகசிராணினா சத்வாரி சத்வாரி சதசகசிராணி 4 லட்சம் கோதானங்கள் பண்ணினார் அப்படின்னு.